கடந்த திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட உண்மை சரிபார்ப்பு குழு ஃபேக்ட் செக் யூனிட் தற்போது தாவேக ஆட்சியில் தகவல் ஒருமைப்பாட்டு பிரிவு இன்ஃபர்மேஷன் இன்டெகிரிட்டி டெஸ்க் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சோசியல் மீடியாவில் பரவக்கூடிய தவறான செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும், அரசுக்கு எதிராக தவறான கருத்துக்களை செய்திகளை பரப்புவோரை கண்காணிக்கவும், பொய் செய்திகளுக்கு பதிலடி கொடுக்கவும் அமைக்கப்பட்டதுதான் உண்மை சரிபார்ப்பு குழு. கடந்த 2023ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் இந்த குழு அமைக்கப்பட்ட போது விமர்சனங்களும் எழுந்தன. தனிப்பட்ட ஒரு கட்சியின் ஆட்சிக்காக மக்களின் வரி பணத்தில் அமைக்கப்படும் இந்த குழு தேவையா? இது பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் கருத்துக்களை நசுக்குவதாக அமையாதா போன்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக தற்போது தாவேக அமைச்சரவையில் உள்ள சட்டத்துறை அமைச்சராக இருக்கும் நிர்மல்குமார் அதிமுகவில் இருந்த போது இந்த குழுவுக்கு எதிராக நீதிமன்றம் சென்றவர். அப்போது அவர் தாக்கல் செய்த மனுவில் குடிமக்களின் பேச்சு சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் மட்டுமில்லாமல் எதிர்கட்சிகளின் குரலை ஒடுக்கும் முயற்சி இது. காவல்துறையின் வரம்புக்கு வெளியே இதுபோன்ற அமைப்பை ஏற்படுத்த அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இதுபோன்ற அமைப்பை ஏற்படுத்த மத்திய அரசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசு தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் ஒரு அமைப்பை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்தது. அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளது. எனவே தமிழக அரசு கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி பிறப்பித்துள்ள அரசாணைக்கு தடை விதிக்க வேண்டும். இந்த திட்டத்தின் இயக்குநராக அயன் கார்த்திகேயன் செயல்பட தடை விதிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய மனுவில் கேட்டிருந்தார். ஆனால் பொய் செய்திகள் பரவுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? இது ஒரு தணிக்கை முறைதானே, இதில் என்ன தவறு இருக்க முடியும்? காவல்துறைக்கு உதவி செய்வதற்கு தானே இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறி இந்த வழக்கு விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றம் குட்டு வைத்தது தனி கதை. விஷயம் இப்படி இருக்க தற்போது கடந்த திமுக அரசு அமைத்திருந்த ஃபேக்ட் செக் யூனிட்டின் பெயரை இன்ஃபர்மேஷன் இன்டெகிரிட்டி டெஸ்க் என மாற்றி இருக்கிறது தாவேக அரசு. மேலும் டிவிகேயின் சமூக ஊடக பிரிவு தலைவரும் ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ் கிளப் நிறுவனருமான குரு இந்த அமைப்பின் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டு இருப்பதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதேபோல டிவிகே தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளராக திவ்யா, தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் சமூக ஊடக பிரிவில் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதிகாரப்பூர்வ தகவல்கள் படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் இந்த அமைப்பின் முக்கிய பணிகளில் பெரிய மாற்றம் கிடையாது. சமூக ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்கள் மற்றும் மாற்றி அமைக்கப்பட்ட உள்ளடக்கங்களை கண்டறிதல், அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களுடன் ஒப்பிட்டு உண்மைத்தன்மையை சரிபார்த்தல், ஆதாரப்பூர்வமான உண்மை சரிபார்ப்பு அறிக்கைகளை வெளியிடுதல் மற்றும் வதந்திகளால் பொதுமக்களிடையே பதற்றம் ஏற்படாமல் தடுப்பது ஆகிய பணிகளை இந்த அமைப்பு தொடர்ந்து மேற்கொள்ளும். இந்த அமைப்பின் தலைவராக குரு செயல்படுவார். அவருடன் பிரசன்னா ஐஐடி லீடாகவும் சுஜிதா மக்கள் தொடர்பு அதிகாரியாகவும் பணியாற்றுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் உண்மை சரிபார்ப்புக்காக அனுப்பும் ஒவ்வொரு கோரிக்கையும் டிக்கெட் பேஸ்ட் டிராக்கிங் சிஸ்டம் மூலம் பதிவு செய்யப்படும். ஒவ்வொரு கோரிக்கைக்கும் தனித்துவமான டிக்கெட் ஐடி வழங்கப்படும். கோரிக்கை பெறப்பட்ட தருணத்திலிருந்து ஃபேக்ட் செக் வெளியிடப்படும் வரை தகவலின் மூலம் அதை ஆய்வு செய்த அதிகாரி, தொடர்புடைய துறை, தொடர்பு கண்ட நோடல் அதிகாரி மற்றும் அந்த துறையின் பதில் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் பதிவு செய்யப்படும். இந்த நடைமுறை பொறுப்புணர்வு, வெளிப்படைத்தன்மை, தடமறிதல் மற்றும் முழுமையான தணிக்கை திறன் ஆகியவற்றை உறுதி செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மிக முக்கியமான தகவல்கள் 1 மணி நேரத்திற்குள், நடுத்தர முன்னுரிமை தகவல்கள் 3 மணி நேரத்திற்குள், குறைந்த முன்னுரிமை தகவல்கள் 7 மணி நேரத்திற்குள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தவறான தகவல்கள் பரப்பப்படும் போது சம்பந்தப்பட்ட துறைகளும் பதிலளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அரசு துறையும் ஐஐடியுடன் ஒருங்கிணைந்து செயல்பட ஒரு நோடல் அதிகாரியை நியமித்துள்ளன. மேலும் ஐஐடி அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு இடையே தகவல் பரிமாற்றத்தை எளிதாக்க தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனுடன் தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் கீழ் தனியாக ஒரு சமூக ஊடக பிரிவும் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. இதில் இயக்குனர், இணை இயக்குனர், மக்கள் தொடர்பு அதிகாரி, சிறப்பு அதிகாரி, மூத்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் எழுத்தாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் கிராபிக் வடிவமைப்பாளர்கள் என 6 நிலை நிர்வாக அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெயரை மட்டும் மாற்றினால் நம்பகத்தன்மை வந்துவிடாது. ஃபேக்ட் செக்கிங் என்றால் என்ன? IFCN போன்ற சர்வதேச தரநிலைகள் என்ன? நியூஸ் செக்கர், யூ10, ஃபேக்கல்டி, பூம், லைவ், நியூஸ் மீட்டர் போன்ற அமைப்புகள் எப்படி வேலை செய்கின்றன என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் என்ற விமர்சனங்களும் பறக்கின்றன. எனவே என்ன செய்ய போகிறது IID என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.